ஹலோ மக்களே! சொரக்காவுல யூசுவலா நம்ம கூட்டு, பொரியல்னு பண்ணுவோம். பட் இந்த மாரி சொரக்கால சப்பாத்தி போட்டு குடுங்களேன். சொரக்கா பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிச்சிரும். ஏன்னா, அவ்ளோ சாஃப்ட்டா, டேஸ்டியா இருக்கும். கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம பேக் பண்ணி குடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்க்கு பெருசா ஒண்ணும் தேவைப்படாது. குக்கும்பர் ரைத்தா இருந்தா கூட இது கூட சூப்பரா செட் ஆகும். எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? சொரக்காவை ஃபஸ்ட்டு தோல் நீக்கிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி நடுவில் இருக்கிற அந்த விதை இருக்கும்ல, அதையும் எடுத்துருங்க. இந்த சொரக்காய் 1/2 கிலோ இருக்குங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது விதையெல்லாம் நீக்கினதுக்கப்புறமா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஓமம் நல்லா கையிலேயே க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இடித்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சுரக்காவிலேயே நிறைய தண்ணி இருக்கிறதுனால நமக்கு மாவு பிசைறதுக்கு தண்ணியே தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். மாவு பிசைஞ்ச உடனேவே சப்பாத்தி சுட்டு எடுத்துடணும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டோன்னா சொரக்காவிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி மாவும் தண்ணியாக ஆகிடும். பிளெயின் சப்பாத்தியாக போடாமல் இந்த மாதிரி லேயர் சப்பாத்தியாக போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஒர்க்கிங் உமன்ஸ், பேச்சுலர்ஸ்க்கெலாம் காலையில் டைம் இருக்காது சமைக்கிறதுக்கு. அவங்க எல்லாரும் இந்த ஒரு சப்பாத்தியை செஞ்சுட்டு வெறும் ரைத்தா கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். நமக்கு சத்தும் குறையாது, சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you tomorrow மக்களே.